வணக்கம். ஜூன் மாத பலன்கள் 2025 தனுசு ராசிக்கு. தனுசு ராசியில் வந்துட்டு ஜாதக கட்டங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. கேது 9ல் இருக்காரு, ராகு 3ல் இருக்கிறாரு, சுக்கிரன் 5, சனி 4, சூரியன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு, புதன் வந்து 10ல் இருக்கிறாரு, குரு வந்து 7ல் இருக்கிறாரு. சரி, இவர்களுக்கு வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை நன்மை, எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல வந்து எந்தெந்த விஷயங்கள் இவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. மீடியா, அது பிரிண்ட் மீடியாவோ, விஷுவல் மீடியாவோ, ஆன்லைன் மீடியாவோ, இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. வீடுகள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீடுகள், நிலங்கள்லாம் வாங்குவதற்கு முன்னால் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் வாங்கினா வில்லங்கத்தில் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது வந்து கேது 9ல் இருக்கிறதுனால இந்த வழக்கு, வம்பு, சங்கடங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தென்படுகிறது. பதவி உயர்வு வரும். நீண்ட நாள் வராத பண வரவு வந்து திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது. பெண்களுக்கு வந்து குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அருமையான ஒரு காலங்க. இந்த காலகட்டத்தில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. விஐபி தொடர்புகள், பெரிய மனிதனுடைய தொடர்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வந்து பெருகக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. கல்யாணம் வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து ஏற்பாடுகள் செய்யலாம். ஆனால் பொருத்தம் பார்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா கேது வந்து 9வது இடத்துல இருக்கிறதுனால பொருத்தத்தில் வந்து குழப்பி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு முறைக்கு 2 தடவை 2 ஜோசியர்கள்ட்ட வந்து பொருத்தத்தை வந்து சரிபார்த்து அதன் பிறகு கல்யாண ஏற்பாடுகள் வந்து ஈடுபடுவது சால சிறந்தது. இவர்கள் வந்து எந்தெந்த விஷயங்களில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஜூன் மாதத்தில் இவங்களுக்கு நகை, பணம் இதெல்லாம் திருடு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறதுங்க. அதே மாதிரி வந்து இவர்கள் எந்த ஒரு விஷயமாக செய்தாலும் வந்து ஜூன் 8ஆம் தேதிக்கு பின்னால் தாங்க செய்யணும். ஜூன் 8ஆம் தேதிக்கு முன்னால் செஞ்சாங்கன்னா புதிய முயற்சிகள் வந்து அதெல்லாம் வந்து தடைபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு தான் செய்ய வேண்டும். படிப்பு விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் சரிப்பட்டு வராதுங்க. அப்பாவுடைய ஆரோக்கியங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்களுடைய ஆரோக்கியமும் குறிப்பாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழிவு பாதைகள் செல்லக்கூடிய ஆசனவாய் இந்த மாதிரி இடத்துல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தென்படுகிறதுங்க. பண விரயம் வந்து இவர்களுக்கு வந்து ஏற்படும். பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பயணங்களில் வந்துட்டு ஒன்று வண்டி வாகனங்கள் வந்து விபத்துக்கள் ஏற்படுறதுக்கோ, இல்லைன்னா அந்த பயணங்களில் வந்து போகிறப்போ வந்து சின்ன விஷயமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய லெவலில் வந்து பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுறதுனால பயணங்களில் வந்து போகிறவங்க, ஜூன் மாதத்தில் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும்ங்க. பரிகாரம் வந்து நவகிரக குருங்க. நவகிரக குருவுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பது, அதே போல் வந்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழந்தோறும் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது. முடிந்தால் இந்த ஜூன் மாதத்தில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து சுவாமிமலை முருகனுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது வந்து ஆக சிறந்த பரிகாரங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஜூன் மாதம் 2025 பலன்கள் போட்டிருக்கோம். அதை பார்த்து பலனிடுபடி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க.